கோவை மாவட்டம் அன்னூர் அருகே சொக்கம்பாளையம் திருமுருகன் நகரில் தோட்டத்தில் வசிப்பவர் விஜயகுமார். பாஜக முன்னாள் நிர்வாகியான இவரது வீட்டில் நேற்று முன்தினம் மர்ம நபர்கள் கதவை உடைத்து பீரோவில் வைத்திருந்த 1.50 கோடி ரூபாய், 9 சவரன் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை கொள்ளையடித்து சென்றதாக விஜயகுமார் அன்னூர் போலீசில் புகார் செய்தார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் நித்யா வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். கொள்ளையர்களை கண்டுபிடிக்க மேட்டுப்பாளையம் டிஎஸ்பி பாலாஜி தலைமையில் 10 தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டனர். இந்த நிலையில் வீட்டில் நகை பணத்தை திருடியவரை 24 மணி நேரத்திற்குள் போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டது. அதாவது வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்டது 18.5 லட்சம் ரூபாய் மட்டுமே, 1.5 கோடி ரூபாய் இல்லை என்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக பொய்யான தகவல் கொடுத்ததாக புகார்தாரர் விஜயகுமார் மீது போலீசார் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உள்ளனர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி மேலாண்மை வாரியத்தின் தீர்ப்பை மீறி கேரள மாநில கம்யூனிஸ்ட் அரசு இடுக்கி மாவட்டம் தேவிகுளம் தாலுகாவில் உள்ள பெருகுடா என்ற இடத்தில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டிக் கொண்டிருக்கிறது. இதனால் அமராவதி அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்து தமிழக விவசாயிகள் பெரிதளவில் பாதிப்புக்குள்ளாவார்கள். ஆனால் தமிழக விவசாயிகளை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறது திமுக அரசு. பாலாற்றின் குறுக்கே ஆந்திர மாநில அரசு தடுப்பணை கட்டுவதையும் தடுக்கவில்லை. தங்கள் சந்தர்ப்பவாத இந்தியா கூட்டணியின் நலனுக்காக தமிழக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் நலனையும் உரிமைகளையும் அடகு வைக்க திமுக எப்போதும் தயங்கியதே இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் காவிரி நீர் மற்றும் மழைநீர் அனைத்தும் தடுப்பணையின்றி கடலில் கலந்து வீணாகி கொண்டிருக்கிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் 1000 தடுப்பணைகள் கட்டுவோம் என்று வெற்று வாக்குறுதி கொடுத்த திமுக கடந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கவில்லை. உண்மையில் கோபாலபுர குடும்பத்தின் நலனை தவிர பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். உடனடியாக கேரள மாநில கம்யூனிஸ்ட் அரசை கண்டித்த சிலந்தி ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் அணை கட்டுமானத்தை நிறுத்த வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். லோக்சபா தேர்தலில் அதிமுகவுக்கு ஓட்டளிப்பவர்களை டபுள் என்ட்ரி என கூறி நீக்கிவிட்டார்கள். தேர்தல் ஆணையம் வெளியிடும் ஓட்டு சதவீதத்தில் குளறுபடியும் சந்தேகமும் உள்ளது. தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு கேலி கூத்தாக பார்க்கப்படுகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக கோவையில் செய்தியாளரிடம் பேசிய இபிஎஸ், அதிமுக ஆட்சியில் மழைநீரை தேக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் தடுப்பணை கட்டினோம். திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பின்பு எந்த தடுப்பணையும் கட்டவில்லை. சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டும் கேரள அரசின் முயற்சியை திமுக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். கேரள அரசு தடுப்பணை கட்டினால் அமராவதி ஆற்றுக்கு வரும் நீர் தடுக்கப்பட்டு தமிழக விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். கேரளா, கர்நாடகா, ஆந்திர அரசுகள் தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். லோக்சபா தேர்தலில் பல்வேறு இடங்களில் அதிமுகவுக்கு ஓட்டளிப்பவர்களை டபுள் என்ட்ரி என கூறி நீக்கிவிட்டார்கள். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு கேலி கூத்தாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதேபோல தேர்தல் முடிந்தவுடன் தேர்தல் ஆணையம் அறிவித்த ஓட்டுப்பதிவு சதவீதத்தில் குளறுபடியும் சந்தேகமும் உள்ளது. ஓட்டு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஓட்டு எண்ணும் மையங்களில் அடிக்கடி சிசிடிவி பழுது ஏற்படுகிறது. இதற்கு முன்பு நடைபெற்ற தேர்தல்களில் இதுபோன்று நடந்தது கிடையாது என்று அவர் கூறினார். வட மாநிலங்களில் பாஜக ஆழமாக கால் ஊன்ற தீவிரம் காட்டி வரும் மாநிலம் மேற்கு வங்கம். ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக மிக தீவிரமாக இருக்கும் பாஜகவிற்கு தற்போது பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. கட்சியின் ஜார்கிராம் மக்களவை தொகுதி எம்பியான குனார் ஹெம்ப்ராம் நேற்று பாஜகவில் இருந்து விலகி தன்னை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி முன்னிலையில் தன்னை கட்சியில் இணைத்துக் கொண்ட பின் பேசிய அவர், முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மற்றும் அபிஷேக் பானர்ஜி ஆகியோரின் தலைமையில் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் என உறுதியளித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு தேர்தலில் ஜார்கிராம் தொகுதியில் போட்டியிட்ட ஹெம்ப்ரா இம்முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சிறுபான்மையினருக்கு எதிராக இதுவரை நான் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தி நிறுவனத்திற்கு பிரதமர் மோடி அளித்த பேட்டியில், அம்பேத்கர் முதல் நேரு வரை மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது. காங்கிரசின் ஓட்டு வங்கி அரசியலைத்தான் நான் எதிர்த்து வருகிறேன். சிறுபான்மையினருக்கு எதிராக நான் ஒரு வார்த்தை கூட இதுவரை பேசியதில்லை. சிறுபான்மையினருக்கு எதிராக பாஜக ஒரு நாளும் செயல்பட்டதில்லை. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் நோக்கத்தை சிதைக்கும் காங்கிரஸ் முயற்சியை மக்களிடையே நான் அம்பலப்படுத்துகிறேன். இந்த முறை தென் மாநிலங்களில் பாஜக மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் 400 தொகுதிகளில் வெற்றி பெறும். தென் மாநிலங்களில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அதிக தொகுதிகளில் வெல்லும். பிஜு ஜனதா தளம் கட்சி ஆட்சியில் பூரியில் உள்ள ஜெகநாதர் கோயில் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது. கடந்த 6 ஆண்டுகளாக கோயில் சாவி காணவில்லை. ஒடிசாவில் கனிமங்கள் கொள்ளை நடக்கிறது. ஒடிசா மாநிலம் இயற்கை வளங்கள் நிறைந்து காணப்படுகிறது. ஆனால் அங்கு வறுமை நிலவுகிறது. இதனை கண்டு வேதனை அடைகிறேன். ஒடிசாவில் முதன்முறையாக பாஜக ஆட்சி அமைய உள்ளது. ஒடிசாவில் லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவோம் என பிரதமர் மோடி பேசினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.